இன்னையோட நம்ம லவ் பண்ணி 3 வருஷம் ஆகுதுல்ல. ஆமாம்ல. ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துக்கு வரும்போதும் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது தான் ஞாபகம் வருது. கயல், ம். இந்த அலையை விட என் அன்பு உன்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே என் கூடவே இருப்பியா? ம். ம். சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியாடா? நீ வேற, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்டா? பின்ன என்னடி, கூட இருக்கன்னு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். இதில் எங்கேருந்து சாமிலாம்? எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் இருக்கா. அப்படிலாம் இல்லை. சரி வா, சேர்ந்து வாழலாம். ஒரு வளர்ந்த பூ வைக்க கொடுத்து வச்சுருக்கணும் கையில். ஆனால் நான் கொடுத்து வச்சது அதை விட பெருசு. பூ மாதிரி இல்லை, பூக்கிற காரணமாக நீ வாழ்க்கையில் வந்துட்ட. கயல், நான் உன்னை கேட்கவா? கேளு. ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அதே டைமில் அவள் ஃப்ரெண்டு கூட ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருந்திருந்தா நீ அதை எப்படி பார்ப்ப? பாஸ்டா? ம். தெரியலடா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ண. ஏன்? லவ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது நம்பிக்கை தான்டா. அதுக்கப்புறம் தான் இந்த உடம்பெல்லாம். அப்போது தப்பில்லைன்னு சொல்கிறியா? நான் யாருடா தப்பு சரின்னு சொல்ல? ஆனால் அது மறைச்சாதான் கஷ்டம். நடந்ததை விட சொல்லாமல் விட்டாதான் அதிகம் வலிக்கும். நமக்கு என்ன ஆனாலும் ஒன்றாவே இருக்கலாம். அதை நீ சொல்லணும்னு இல்லை, நம்ம எப்போவும் ஒன்றா தான் இருப்போம். ஒரு நாள் நான் இல்லாமல் போனாலும் இந்த கடலால் உன்னோட பேரை தான் சொல்லுவாரு. முதல்ல நீ என்னை விட்டு போகிற மாதிரியே பேசாதடி. உனக்காக இந்த இடத்துல காத்துட்ருப்பேன். நீ வந்து கூப்பிடுற வரைக்கும் இந்த கடல் அலையை கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? உன்னை அப்பெல்லாம் விட மாட்டேன்டி, உனக்கு நான் இருக்கேன்.
சொல்லுடி, ஒர்க் முடிஞ்சா? இன்னும் முடியலடி. சரி, வரப்போ சாப்பாடு வாங்கிட்டு வா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. என்னடி? இல்ல, அருண் ஏதோ ஒன்று ஏமாத்துறான்னு தோணுது. ஏன் அப்படி பேசுற? அவனை அவளை நம்பாதடி. அவன் அப்படி பண்ண மாட்டான்டி. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. இரு. பாத்தியாடி? அவனை மாதிரி தான் இருக்கு, ஆனா இல்லடி, அவன் அப்படி பண்ண மாட்டான். உனக்கு தான் தெரியும்ல, ஏன் இப்படி யோசிக்கிற? தெரியும்டி, ஆனா எனக்கு சரியா படல. என்ன சரியா படல? நீயும் தான் ஃபர்ஸ்ட் அருண் நான் ஒன் சைடா பண்ண. உனக்கு தெரியாது அவனை பத்தி? தெரியும்டி, ஆனா தெரிஞ்ச எல்லாரும் சரியா இருப்பாங்கன்னு இல்லைல்ல, அதான் சொன்னேன். பாத்துக்கோ. உனக்கு தோணுச்சுன்னா உன்கிட்ட வச்சுக்கோ. என் அருணை பத்தி எனக்கு தெரியும். ஃபோனை வைக்கிறேன். இல்ல, இவ்வளோ லவ் பண்றான், அப்படி இருக்குமா? ச்சே. என்னடி, தூங்க கூட விட மாட்டியா? இவ்ளோ கால் பண்ற. நான் சொன்னப்போ நம்பலல்ல, இப்போ அந்த பொண்ணு கூட தான் இருக்கான். என்னடி வளர்ற? அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன் சொன்னால. நீ இங்க வாடி. ஃபோனா வை, நான் தூங்குறேன். ஹே, ஃபோனை வைக்காத. நான் உன்னை பயப்படுத்த கால் பண்ணல. ஆனா நாளைக்கு நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு சொல்லக்கூடாது. என்ன பார்த்த நீ? நான் பார்த்ததான் சொல்றேன். நீ வந்து பாரு. தப்பா இருந்தா நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன். லூசு மாதிரி எதுவும் இருக்காது. லைஃப் விஷயம்டி. சரியா இருந்தா சந்தோஷம், தப்பா இருந்தா சீக்கிரம் தெரிஞ்சிரும். சரி, வரேன். அங்க பார்க்கையல். இல்ல, நான் சொன்னப்போ நம்பலல்ல, அங்க பாரு. ஏய் கயல், ஏய் எங்கடி போற? இரு நானும் வரேன். இல்ல, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. கயல், என்னால இப்ப எதை பத்தியும் நினைக்க முடியாது, யோசிக்கவும் முடியாது. சரியா? கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. நம்ம ஏன் அழணும்? தப்பு பண்ணது அவன் வேற யார் கூடயோ போய் சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம தான் உட்காந்து நடந்தது புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஆனா அவ இது தெரிஞ்சுக்கும் போது ஒரு நிமிஷமாவது வருத்தப்படுவான்.
வரேன். என்னடி ஃபோனில் ஒரு மாதிரி பேசுன? உள்ளவா? என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா? தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி இரு, ஜூஸ் கொண்டு வரேன். இரு உட்கார், நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லை, நான் கொண்டு வரேன். இந்தா ஜூஸ் குடி. சரி, நான் உனக்கிட்ட உண்மையை சொல்லுவியா? என்னடி? விடு, முதல்ல ஜூஸ் குடி. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. இல்லை, எனக்கு வேணாம். உனக்கு தான் பிடிக்கும்ல, சாப்பிடு. கயல், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, என்னாச்சு? ஃபோனில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லை கயல், நான் உனக்கு லவ்வா இல்லை ஆப்ஷன் அருண்? இது என்ன கேள்வி? லவ் தான். லவ் பண்ணா ஏமாத்துவாங்களா அருண்? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். கயல், நான் இது யாரு? அருண், நான் எதுவும் கேட்கல, ஓவர் ரியாக்ட் பண்ணல, சீன் போடல. ஜஸ்ட் ஒன் கொஸ்டின், இது யாரு? கயல், நான் சொல்ற கயல். இல்ல, போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. யார் இது? கயல், சொல்றத ஒரு நிமிஷம் தயவு செய்து கேளு. என்ன கேட்கணும்? கயல் கயல் கயல், ப்ளீஸ் கயல், என்ன மன்னிச்சிரு கயல். கயல், நான் வேணும்னே பண்ணல கயல். எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் கயல், நான் தெரியாம பண்ணிட்டேன். ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். வேணும்னே பண்ணலடி. அந்த ஒரு பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அது எப்படி லிமிட் தாண்டி போச்சுன்னு எனக்கு தெரியலடி. அதை வச்சு இப்போ அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம லவ் உண்மையா லவ் பண்ணவங்க இப்படி பண்ணுவாங்களா அருண்? நம்ம 2 பேரும் கூட நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணிருக்கோமே அருண். ஆனா நான் ஒரு நாள் கூட இதுக்கப்புறம் வேற யாரையும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. பேச அருண், நான் கத்தல, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். பேசு. கயல், உன்னை லவ் பண்ணலன்னு இல்லை. அதான் எனக்கு புரியல. லவ் இருந்தா இந்த டெசிஷன் மட்டும் எப்படி வந்துச்சு? இல்ல நான் தான் வந்து லவ் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அருண். நான் உன்னை நம்பினேன் அருண். உன்னை மட்டும் இல்ல, உன்
கூட இருந்த என்னையும் தான் அருண். எல்லாரையும் விட அதிகமா. அதான் இப்போ வலிக்கு. லவ் பண்ணது தப்பு இல்ல அருண். ஆனா லவ் நம்பி வாழ்ந்ததா தப்பு. உனக்கு நான் முக்கியமா இருந்தா இந்த கேள்வி கேட்கிற இடத்துல என்ன வச்சிருந்திருக்க மாட்டேன் அருண். கையில் 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 அருண் அருண் எந்திரி அருண். அருண் எனக்கு பயமா இருக்கு. எந்திரி அருண். அருண் அருண் அருண், என்னடி பண்ண என் கையில? சாரிடா, எனக்கு வேற வழி தெரியல. என்னால உன்னை விட்டு இருக்க முடியலடா. அவன் என்னடி தப்பு பண்ணா? பேசுறி மயிரே, உன்னதாண்டி கேக்குற. பேசுறி மயிரே மயிரே மயிரே. அவன் என்னடி தப்பு பண்ணா? சாரிடா அருண். ஏண்டி இப்படி பண்ற? எனக்கு வேற வழி தெரியல அருண். நீயும் அவளை விட்டு வரமாட்ற, என்னாலையும் உன்னை விட்டு இருக்க முடியல அருண். அவளே விஷயம் தெரிஞ்சு கூப்பிடுறா. நீ போய் நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிடு. இல்லடி, ஒரு மாதிரி இருக்கு. அப்போ என்ன பத்தி நினைச்சு பாத்தியா அருண்? நம்ம ஒன்னா படுத்ததுனால மட்டும் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, வெறும் ஒன்னா படுத்தா மட்டும் வராது அருண் காதல். காதல் அது சொல்ல முடியாத உணர்வு அருண். பேர்ல வேணா ஆண் பெண் மாறலாம் அருண், ஆனா லவ் அப்படி மாறாது. லவ் இஸ் லவ். அது வெறும் உடம்புனாலேயோ கலர்னாலேயோ மட்டும் வராது அருண். அப்படி வந்தா அது காதலே இல்ல அருண். நீயே கையில் கிட்ட சொல்லு, அவ புரிஞ்சுப்பா. நான் அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதை போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு நம்மளை பத்தி சொல்லிட்டு வா. நானும் தெரிஞ்சா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால தான் ஒரு ஆள் செட் பண்ணி அவளை நம்ப வச்சேன். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவ உன்னை ரொம்ப நம்புறா அருண். நம்ம அவனை சாவடிக்கணுமா? தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அவன். ஆனால் அருண் வந்ததும் பேசி பார்க்கலாம். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வரேன்.